தொடக்கத்தில் ரொமான்டிக் பாயாக வலம் வந்த விஜய் மெல்ல மெல்ல ஆக்ஷன் ஹீரோவாக மாஸ் காட்டி தற்போது தாவேகா தலைவராக கெத்து காட்டி வருகிறார். தற்போதைய சூழலில் விஜய்தான் தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் கிங் என தயாரிப்பாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் மொத்தமாக சினிமாவில் இருந்து விலக முடிவு செய்துவிட்ட விஜய் இனிமேல் அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தப் போகிறாராம். அரசியல் கட்சி ஆரம்பம், கொடி அறிமுகம், முதல் மாநாடு என ஆரம்பம் அமர்க்கலமாக இருந்தாலும் அதன் பின்னர் விஜய் என்னவோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்தான் செய்து வருகிறார். விஜயை பனையூர் பண்ணையார் என விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. அப்படி இழந்ததையெல்லாம் விஜய் தனது கடைசி படத்தில் தட்டி தூக்கி விடுவார் என தாவேகா தோழர்களும் ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் வினோத் இயக்கும் விஜயின் கடைசி படமான தளபதி 69 டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகி இருந்த கொஞ்ச நெஞ்ச எதிர்பார்ப்பையும் சோழி முடித்துள்ளது. இனிமேல் அரசியல் மட்டும்தான் என்ற முடிவில் இருக்கும் விஜய் தனது கடைசி படத்தின் டைட்டிலில் சம மெர்சல் காட்டுவார் என ரசிகர்கள் காத்திருந்தனர். ஆனால் அவரோ ஜனநாயகன் என ரொம்பவே கேஷுவலான டைட்டிலுடன் களமிறங்குகிறார். ஜனநாயகன் என்பதை வேகமாக படித்தால் ஜனகராஜ் என தெரிவதாக நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். முன்னதாக தளபதி 69க்கு விஜயின் முதல் பட டைட்டிலான நாளைய தீர்ப்பு என தலைப்பு வைக்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டது. இப்போது இந்த ஜனநாயகனுக்கு பதிலாக நாளைய தீர்ப்பே என்று வைத்திருக்கலாம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். அதோடு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் செல்ஃபி பாயாகவும் செகண்ட் லுக் போஸ்டரில் சாட்டையை சுழற்றியபடியும் போஸ்ட் கொடுத்துள்ளார் நடிகர் விஜய். தளபதி 69 பொலிட்டிக்கல் ஜானர் படம் இல்லை என வினோத் சத்தியம் செய்யாத குறையாக கூறி வந்தார். அதேபோல் தளபதி 69 தெலுங்கில் ஹிட்டடித்த பகவன் கேசரி படத்தின் தமிழ் ரீமேக் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் தளபதி 69 போஸ்டர்கள் மட்டுமல்லாமல் ஜனநாயகன் என்ற டைட்டிலும் இது பொலிட்டிக்கல் ஜானர் படமாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்க வைத்துள்ளது. அப்படியே இருந்தாலும் கூட போஸ்டர்களிலும் டைட்டிலும் கொஞ்சம் கூட ஹைப் இல்லை என விஜய் ரசிகர்களே புலம்பி வருகின்றனர். முக்கியமாக சாட்டையுடன் விஜய் இருக்கும் போஸ்டரை ட்ரோல் செய்யும் நெட்டிசன்கள் இது நான் ஆணையிட்டால் எம்ஜிஆரா இல்லை சமீபத்தில் சாட்டையடி போராட்டம் நடத்திய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா என பங்கம் செய்து வருகின்றனர். வினோத் அனிருத் என செம வெயிட்டான காம்போவுடன் தனது கடைசி படத்தில் நடிக்கும் விஜய் டைட்டிலிலும் கவனம் செலுத்தி இருக்கலாமே என ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர். அதேபோல் கதையும் முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சாரமாக இல்லாமல் விஜய்க்கு ஏற்றபடி செம மாசாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது.